இந்திய ராணுவத்தில் அதிகாரியாக போய் சேர்றதுக்கான ஒரு பெரிய வழிமுறை இருக்கு. அதுக்கு பேர் தான் NDA, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. ஒரு யங்ஸ்டர் எனக்கு அந்த ராணுவத்தில் போய் சேரணும், அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும், பார்டரை காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு இங்கே இருந்து புறப்பட்டு போகிறவர் இப்போ ஃபர்ஸ்ட் கட்டம் வந்து தாண்டியாச்சு. அந்த கட் ஆஃப் வாங்கிட்டாரு. ரைட். அந்த மார்க்கும் அவர்கிட்ட வச்சிருப்பாங்க. இப்போ அவருக்கு வந்து UPSC கையில இருந்து இப்போ மிலிட்ரி ராணுவ கையில போகுது அடுத்த செலக்ஷன் ப்ராசஸ். NDA பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா? இதுக்கு பிறகு UPSC எந்த ரோலும் கிடையாது. கிடையாது சார். இது வந்து பியூர்லி SSB ஆயிடும் சார். கரெக்ட். அடுத்த கட்டம் தான் தமிழ்நாட்டில் வேலைக்குன்னு சொல்லி முயற்சி பண்ற எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கட்டம். எக்ஸாக்ட்லி. SSB, சர்வீஸ் சர்வீசஸ் செலக்ஷன் போர்டு, SSB. இது ஏன் தெரியணும்னு சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் 54 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அதுல இப்ப இந்த +2 முடிச்சிருக்காங்க இல்லையா, 9 lakhs, இவங்க பெரும்பாலும் போய் இவங்களும் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ அப்ப 63 lakhs ஆயிடும். ஸோ வேலை வாய்ப்புன்னு தேடக்கூடியவங்களுக்கு இப்படி ஒரு பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு. உலகத்தையே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மிலிட்ரியில வேலை, ப்ரெஸ்டீஜியஸ். நீங்க படிப்படியா உயர்ந்தீங்கன்னா ராணுவத்தினுடைய தளபதியாக வர முடியும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வருது. அந்த SSB இன்டர்வியூ அதுனா எப்படி இருக்கும் சார்? அதுக்கு நம்ம இளைஞர்கள் எப்படி தயார் பண்றது? சார், SSBங்கிறது சர்வீசஸ் செலக்ஷன் போர்டு, விச் இஸ் 3 சர்வீஸும் சேர்த்து தான் அது சொல்றாங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். தட் இஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சர்வீசஸ். ஸோ அந்த 3 சர்வீஸ்க்குமே ஒரே மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் தான். பட் போர்டு வந்து சம்டைம்ஸ் பேர் மாற்றி வச்சிருப்பாங்க சார். ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து ஏர்ஃபோர்ஸ் செலக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, AFSBங்குவாங்க. நேவிக்கு NSBன்னு தனியாக இருக்கு சார். அண்ட் ஆர்மிக்கு SSBன்னு தான் சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும். ஸோ பட் பேர் வேறையா இருந்தா கூட இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இஸ் த சேம். ஓகே சார். இது வந்து ஒரு நம்ம NDAக்கு போறதுக்கு, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி போறது என்ன விதமான SSB? NDAக்கு போறவங்களும் சார் இது 3க்கும் போவாங்க. ஓகே. ஸோ இதுல நேவிக்கு போறவங்க NSBக்கு கூப்பிடுவாங்க சார். கரெக்ட். ஆர்மிக்கு போறவங்க SSB அண்ட் ஏர்ஃபோர்ஸ் போறவங்க AFSB சார். கரெக்ட். ஸோ இது எல்லாமே வந்து நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 சென்டர் இருக்கு சார். எஸ் சார். ஓகே. SSB வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீசஸ் செலக்ஷன் போர்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா 4 மேஜர் போர்ட்ஸ் இருக்கு சார். அது வந்து அலகாபாத், போபால், சவுத்ல எடுத்துட்டீங்கன்னா பெங்களூர் அண்ட் தென் கபூர்தலா பஞ்சாப்ல வந்து. இப்போ தமிழ்நாட்டுல சென்டர் கிடையாது. தமிழ்நாட்டுல இருந்தது சார். ஆக்சுவலா கோயம்புத்தூர்ல நேவல் செலக்ஷன் போர்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கு சார். நான் கமிஷனர் இருக்கும்போது அங்க SSB இன்டர்வியூ நடக்கும் சார். 2 காரணத்துக்காக அவங்க வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒன்னு வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஆல்சோ கம்மியா இருந்தது. தமிழ்நாட்டுல ஃபெசிலிட்டியும் இல்ல சார். ட்ரை பண்றதே ரொம்ப குறைவு. எஸ் சார். அதை மாத்தணும், நமது பிள்ளைகள் போய் காம்பீட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் எஃபர்ட் நம்ம எடுத்துட்டு இருக்கிறது சார். NSB கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி நார்த்ல இருந்தா வருவாங்க சார். சார் அது ஒண்ணு. பட் ரெண்டாவது வந்து சார் INS அக்ரானின்ற ஒரு யூனிட் குள்ளதான் அது இருந்தது. அந்த இடத்துல ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ SSB ஹவுஸ் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட இடம் இல்லை சார். அதனால அதை மாத்திட்டாங்க. ஓகே, குட். SSB என்று எப்படி இருக்கும் சார்? SSB அப்படின்னு சொன்னா 5 நாள், 5 days வந்து ஸ்டாண்டர்ட் சார். ஓகே. இந்த 5 daysல வந்து ஃபர்ஸ்ட் டே இஸ் கால்ட் ஸ்கிரீனிங் சார். ஸ்கிரீனிங். ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு 5 நாள் எங்க தயார் பண்ணி போகணும். தயாரா இருக்கணும் சார். தமிழ்நாடுன்னா பெங்களூருக்கு போயிடணும். பெங்களூர் இல்ல சார், அவங்க எங்க வேணாலும் கூப்பிடலாம் சார். சவுத்க்கு வந்து பெங்களூர் மட்டும் தான் இருக்கு. அண்ட் அவங்க ரேண்டமா கூப்பிடுவாங்க சார். காரணம் என்னன்னா தே வாண்ட் டு டெஸ்ட் யூ லைக் இன்னும் மற்ற ஒரு க்ரௌட்ல. ஏன்னா அந்த என்டையர் அப்ஜெக்டிவ் இஸ் டு புட் யூ இன் a different place and see what is your personality. Okay. உங்க இடத்துல வச்சா உங்க பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். பட் வேற இடத்துல வேற மக்கள் கூட இருக்கும்போது நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க. அதனால மாத்தி கூப்பிடுவாங்க சார். இந்த 5 நாள்ல வந்து சார் ஃபர்ஸ்ட் டே ஸ்கிரீனிங், டே ஆஃப் ரிப்போர்ட்டிங் வந்து ஸ்கிரீனிங் நடக்கும். ஆர்மியில பாத்தீங்கன்னா டே ஆஃப் ரிப்போர்ட்டிங் வந்து
அன்னைக்கு ஈவினிங் ரிப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா Yeah. அன்னைக்கு வந்து தே வில் கிவ் யூ எவ்ரிதிங் அண்ட் மேக் யூ ஸ்டே. Okay. அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ராத்திரி நீங்க அங்க தங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பிஃபோர் நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணி அங்க ஸ்டே பண்ணி வச்சிருவாங்க. அங்க ஸ்டே பண்ண வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் எஸ்எஸ்பி இன்டர்வியூ வில் ஸ்டார்ட். எக்ஸாக்ட்லி, எஸ் சார். பட் நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் சேம் டே ரிப்போர்ட்டிங் அன்னைக்கே ஸ்கிரீனிங் முடிச்சு அன்னைக்கே வந்து ஸ்கிரீன் அவுட்டா வெளில அனுப்பிச்சிருவாங்க சார். ஓ, ஸ்கிரீன் பண்ணா ஃபர்ஸ்ட் டே இட்செல்ஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1. எஸ் சார். அதுல குவாலிஃபை ஆகலைன்னா அன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க சார். வாட் இஸ் தட்? அந்த குவாலிஃபைங் சொல்றாங்களே இப்போ எஸ்எஸ்பி இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சார், அதுல குவாலிஃபை ஆகலைன்னா அன்னைக்கே வீட்டுக்கு அனுப்புவாங்க. எஸ் சார். அதுல குவாலிஃபை ஆயிட்டோம், அதுல தேறிட்டோம் அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் 4 days நெக்ஸ்ட் 4 days நீங்க அங்க இருப்பீங்க. அந்த குவாலிஃபையிங் எக்ஸாம் பத்தி சொல்லுங்க சார். அதுக்கு பேர் ஸ்கிரீனிங் சார். ஸ்கிரீனிங் அண்ட் ஸ்கிரீனிங்ல வந்து 2 பார்ட் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் பார்ட். ரிட்டன் பார்ட் இஸ் நதிங் பட் ஆப்டிடியூட். அவங்க அதுக்கு பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங், OIR. எஸ் சார். அது வந்து பியூர்லி ரிட்டன் தான் சார். எதுவுமே வந்து கம்ப்யூட்டரைஸ் கிடையாது இது வரைக்கும். சோ குறைந்தபட்ச ஒரு அதிகாரி ஆகிறதுக்கான அறிவுத்திறன் இருக்கா? எஸ் சார். இன்டெலிஜென்ஸ், பேசிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. குறைஞ்சபட்ச திங்கிங் கெபாசிட்டி அத ரேட் பண்ணிடுவாங்க. எஸ் சார். அது கூட இல்ல அப்படினா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எஸ் சார். இந்த ஃபேஸ் 1 பத்தி சொல்லுங்க. அதாவது எஸ்எஸ்பி ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங்ல 40 + 40 80 क्वेश्चंस வரும் சார். இதுல வந்து 40 வெர்பல், 40 நான் வெர்பல் சார். ஓகே. அண்ட் அவங்க சொல்ற வார்த்தைகள் சார் வெர்பல் அப்படினா இங்கிலீஷ் பேஸ்ட் क्वेश्चंस அண்ட் டைரக்ஷன் பேஸ்ட் क्वेश्चंस இதெல்லாம் வரும். அதாவது அந்த क्वेश्चन வெர்பல் அப்படினாவே அந்த क्वेश्चनே வந்து வேர்ட்ஸ்ல இருக்கும். அதான் வார்த்தைகள், அதான் வெர்பல். எஸ் சார். நான் வெர்பல் அப்படினா எல்லாமே ஃபிகர்ஸ் தான். அங்க வேர்ட்ஸே இருக்காது. படம் வரைஞ்சிருப்பாங்க சார். சோ அதுல பாக்ஸா இருக்கும் சார். அந்த பாக்ஸ்க்குள்ள சில காம்பினேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. யூ ஹேவ் டு அப்ளை யுவர் மைண்ட். அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணி எழுதணும் சார். அண்ட் இதுல வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சிலது நமக்கு வராது சார். ஃபார் எக்ஸாம்பிள் சில டைரக்ஷன் சில பேர் வீக்கா இருப்பாங்க. சில பேர் வந்து இந்த ஃபிபனாக்கி சீரிஸ், ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ் இதுல வீக்கா இருப்பாங்க. சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்ல வீக்கா இருப்பாங்க சார். சோ அண்ட் சோ இஸ் அங்கிள் ஆஃப் சோ அண்ட் சோ அண்ட் ஹிஸ் டாட்டர் இஸ் சோ அண்ட் சோஸ் வைஃப். சோ வாட் இஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் A and C? அது குயிக்கா அந்த 2 நிமிஷத்துக்குள்ள முடிச்சாகணும். எஸ் சார். சார் ஆக்சுவலா 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும் சார். 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி பாத்தீங்கன்னா 20 to 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும் சார். சோ சிலதுக்கு நீங்க 1 நிமிஷம் எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். சிலதுக்கு நீங்க ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும், காம்பன்சேட் பண்ணணும் சார். சோ இதெல்லாம் நம்ம எங்க வீக்கா இருக்குமோ அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் சார். நான் வெர்பல்லே அதே மாதிரி தான் சார். நான் வெர்பல்ல பாத்தீங்கன்னா இந்த டைஸ் பேஸ் क्वेश्चंस எல்லாம் இருக்கும். ஓகே. இந்த டைஸ் பேஸ் क्वेश्चंस அதெல்லாம் நம்ம வந்து இமேஜினேஷன்லயே அப்போ ஒரு டைஸை நம்ம பிராக்டிகலா நம்ம முன்னாடி வச்சு அதை ஒவ்வொரு தடவையும் உருட்டி அது எப்படி டர்ன் ஆகும், எந்த பக்கம் வரும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பிராக்டிகலா லேர்ன் பண்ணிட்டு போயிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து 40 + 40 80 क्वेश्चंस முடிஞ்சோன்னா சார். ரெண்டாவது ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அங்கே தங்க சொல்லுவாங்க. இல்ல சார். ஆக்சுவலா இது தனியா எல்லாம் அசஸ் பண்ண மாட்டாங்க சார். இந்த டெஸ்ட் முடிஞ்சோன அப்படியே வந்து கூட்டிட்டு போயிட்டு PPDT, பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் நடத்துவாங்க சார். இது வந்து எல்லாமே ஃபேஸ் 1 தான். எல்லாமே ஃபேஸ் 1 தான். அதே நாள் போன அன்னைக்கே சேம் டே சார். சேம் டே. நம்ம சைக்காலஜில படிச்சிருக்கோம். ஏதோ ஒரு படத்தை கொடுத்துட்டு சார் உங்களுக்கு என்ன தோணுதோ இதை வச்சு ஒரு ஸ்டோரி எழுதுங்க. எஸ் சார். அதானே? எஸ் சார். அதேதான். இவர் என்ன மாதிரி நினைச்சிருக்காரு அப்படி வச்சு இவர் எப்படிப்பட்ட மனசு உள்ளவர் சார் சார் அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க. இதுல வந்து பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே. எஸ் சார். டெஸ்ட். ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு நான் சொல்றேன் சார். இதுல வந்து இந்த பிக்சர் வந்து பர்பஸா ஹேசி பிக்சரா கொடுத்துருப்பாங்க. கிளியரா இருக்கு. சரி. சோ ஒரு படம் நம்ம முன்னாடி தெளிவா இருந்ததுன்னா உங்களுக்கும் அதே தான் தெரியும், எனக்கும் அதே தான் தெரியும் சார். பட் தெளிவு இல்லாம இருந்ததுன்னா நீங்க வேற ஏதாவது இமேஜின் பண்ணுவீங்க. யூ வில் ஃபில் அப் த கேப். கரெக்ட். சோ நமக்கு எது தெரியாத மாதிரி இருக்கும் அதை நம்ம ஃபில் பண்ணுவோம் இமேஜினேஷன்ல. அப்போ உண்மையிலேயே சைக்காலஜி வெளில வந்துடும் சார். சோ அதை பேஸ் பண்ணி இப்போ ஒரே பிக்சரை ஒரு ஆள் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு எழுதுவாரு, இன்னொருத்தர் வந்து அது வந்து கார்டன்ல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு எழுதுவாரு. சோ இது வந்து அது மாதிரி வெரைட்டியா ஸ்டோரிஸ் எழுதுவாங்க சார். அதை வச்சு ஸோ ரிட்டன் இஸ் 1 பார்ட் சார். அதுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் அப்சர்வேஷன். அந்த பிக்சர் வந்து 30 செகண்ட் காமிப்பாங்க சார். அவ்வளவுதான் காமிப்பாங்க சார். 30 செகண்ட்ல பிக்சர் க்ளோஸ் ஆயிடும். 4 minutes to write. ஓகே. ஸோ இந்த 4 நிமிஷத்துல நீங்க ஒரு கதை எழுதுவீங்க சார். அது ஒரு 3/4 பேஜ் வரும் சார். சரி. அந்த கதையோடு சேர்த்து சில டீடைல்ஸும் கேட்பாங்க. நீ எத்தனை கேரக்டர்ஸ் அங்க பார்த்த, எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல். ஓகே சார். அப்சர்வேஷன். எஸ் சார். ஓகே. அது வேற எப்படிதானே பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் சார். அதுல அப்சர்வேஷன் பாத்தீங்க. எஸ் சார். அத டிஸ்கிரைப் பண்ணனும். அப்போ வந்து நல்ல மெமரி, எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல், எஸ் சார், எத்தனை அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா கேட்பாங்க. எஸ் சார். ஓகே. ஜெண்டர்,
அப்புறம் அதோட மூடும் கேட்பாங்க சார். அது பாசிட்டிவா, நெகட்டிவா, நியூட்ரலா, கூர்மையா நுணுக்கமா பார்க்கணும் அந்த போட்டோவை. எஸ். சப்போஸ் நீங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் எழுதுறீங்க அப்படின்னா தென் யூ cannot write பாசிட்டிவ் பிகாஸ் அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஸோ அட் த சேம் டைம் நெகட்டிவ்னு எழுதினாலும் தென் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல தப்பிக்கணும்னு நினைக்கிறவன் பாசிட்டிவ் தான் நினைப்பான். ஸோ அந்த மாதிரி சார். ஸோ ரொம்ப யோசிச்சு அதை நம்ம போடணும் சார். ஸோ இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சார் அந்த பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 பேர் ஆவரேஜா 300 to 400 பேர் ஒரு பேட்சுக்கு கூப்பிடுவாங்க சார். ஓகே, ஒரு நாளைக்கு சார். ஃபர்ஸ்ட் டே மொத்த வேகன்சி நமக்கு 400 தான் அந்த 6 மாசம். மொத்த வேகன்சியே 400 தான் சார். பட் ஒரு பேட்சுக்கு வந்து 300-400 பேர் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வரைக்கும் கூப்பிடுவாங்க சார். ஸோ இது 4 போர்டும் இப்படி ரெகுலரா போயிட்டு இருக்கும் சார். இந்த 400 பேர்ல இந்த ஸ்டோரி எழுதி முடிச்சோன்னே அந்த 400 பேரை டிவைட் பண்ணி ஈச் பெரிய பேட்சா இருந்தா ஈச் 15 இல்லைன்னா ஈச் பேட்ச் 10 அப்படி டிவைட் பண்ணி ஒரு குரூப் உட்கார வச்சிருவாங்க சார். ஓகே, அந்த குரூப் வந்து நரேட் பண்ணணும் சார். ஈச் இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் வந்து ஈச் இண்டிவிஜுவல் இஸ் கிவன் டைம் டு நரேட் ஸ்டோரி. நீங்க என்ன ஸ்டோரி எழுதிருக்கீங்களோ அதை நரேட் பண்ணணும். பார்க்காம நரேட் பண்ணணும் சார். சரி, பேப்பர் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிடுவீங்க. மெமரி இது கிட்டத்தட்ட அப்சர்வேஷன், ஞாபக சக்தி அதெல்லாம் கூட இங்க அப்ளை பண்ணுது. ரொம்ப முக்கியம் சார். இதுல முக்கியமா அவங்க என்ன பாக்குறாங்கன்னா யுவர் பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன். கரெக்ட். நீங்க எப்படி அதை வந்து போல்டா எல்லாரையும் பார்த்து ஒரு ஸ்மைலோட எனர்ஜியோட நரேட் பண்றீங்க. ஜோஷ் மெயினா தான் பாக்குறாங்க சார். நரேஷன் வந்து சார் 30 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஓகே, இந்த 30 செகண்ட்ஸ் நரேஷன் எல்லாரும் ஒரு தடவை சொல்லி முடிச்சோன்னே சார் அந்த ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த குரூப் ஹேஸ் டு டிஸ்கஸ், குரூப் டிஸ்கஷன். ஓகே, இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் குரூப் டிஸ்கஷன் என்ன அப்படின்னா இந்த குரூப் வந்து ஒரு காமன் ஸ்டோரி, அதாவது நான் ஒரு கதை எழுதியிருப்பேன் சார், நீங்க ஒரு கதை எழுதிருப்பீங்க, அந்த மாதிரி 10 பேரும் 10 டிஃபரெண்ட் கதை எழுதிருப்பாங்க. ஓகே, இப்போ எந்த கதை வந்து மோஸ்ட் சூட்டபிள் அந்த பிக்சருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப நேரம் கொடுக்க மாட்டாங்க சார், 2 நிமிஷம் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 நிமிஷத்துக்குள்ளேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஹூ இஸ் ஏபிள் டு கான்ட்ரிபியூட் டு த குரூப். ஓகே, இந்த டிஸ்கஷன் முடிச்சோன்னே சார் ஒரு ஆளை நாமினேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த குரூப்பே வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த குரூப் எந்த ஸ்டோரியை முடிவு பண்ணிருக்காங்களோ அந்த ஸ்டோரியை வந்து அசஸர்ஸ் கிட்ட சொல்லணும் சார். சரி, ஸோ இதுதான் the 4 parts ஆஃப் ஸ்கிரீனிங் சார். ஓகே, ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிருவாங்க சார். வெளில அனுப்பிச்சிட்டு those who are screened in அவங்கள மட்டும் அந்த நம்பர் படிப்பாங்க. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டே போனோன்னு செஸ் நம்பர் கொடுத்துருவாங்க சார். நம்ம இந்த போலீஸ் செலக்ஷன் போகும்போது சார் ஆளுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. எஸ் சார். இல்ல இந்த மேரத்தான் ஓடும்போது ஒரு நம்பர் கிடைக்கும். எஸ் சார், எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி செஸ் நம்பர் கொடுத்து செஸ் நம்பர் சார் இந்த 1 டே ஸ்கிரீனிங் முடியும். எஸ் சார். எஸ்எஸ்பி என்டர் பண்ணனும் உங்க பேரை மறந்துடணும் சார். அவங்களும் உங்க பேரை சொல்ல மாட்டாங்க, நாமளும் நம்ம பேரை சொல்லக்கூடாது சார். நம்பர் அப்ளை பண்ணும்போது கூட நீங்க ஒரு நம்பர் வாங்கணும்ல, ஒரு ஐடி வாங்கணும் சார். அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பட் அது வந்து யூஸ் ஆகாது சார். எஸ்எஸ்பில வந்து இப்ப 400 பேர்னா 400 நம்பர் கொடுத்துருவாங்க. பட் இங்க வந்து செஸ் நம்பர் சார். சோ இங்க உங்க பேரை கேட்க முடியாது, பேர்லாம் அவங்களும் சொல்ல மாட்டாங்க சார். சொல்ல மாட்டாங்க, ஒரு நம்பர் தான். ஃபைனலா ஒரு அந்த நம்பரை படிப்பாங்க சார். அந்த மோஸ்ட்லி ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 400 பேர் போனாங்க அப்படின்னா 10% வந்து ஆவரேஜ் சார். அது நல்ல பேட்சா இருந்தா 15-20% வரைக்கும், அதாவது ஒரு 50-60-70 பேர் வரைக்கும் ரிட்டைன் பண்ணுவாங்க சார். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்கிரீனிங். ஆமா சார், ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 1. அதுக்கு வந்து ஒரு 50 பேரை செலக்ட் ஆகி ஸ்டேஜ் 2 போயிடுவாங்க. ஸ்டேஜ் 2 போயிடுவாங்க. வண்டர்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணியாச்சு, ஃபைனல் ஸ்டேஜுக்கு போறாங்க. ஓகே, அங்க சார் இதுல முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும் சார். இதுல வந்து to and fro train ticket is completely free சார். நீங்க ஸ்கிரீன் அவுட் ஆனாலும் உங்களுக்கு வந்து to and fro டிக்கெட் கொடுத்துருவாங்க சார். அது வந்து 3rd AC மினிமம் சார். தென் those who are screened in will go to day 2 சார். ஓகே, டே 2ல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டே வந்து சைக்காலஜி சார். ஓகே, டீடைல்டு சைக்காலஜி டெஸ்ட் அன்னைக்கு தான் நடக்கும் சார். ஓகே, சோ the லாஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் இந்த SSB இன்டர்வியூ, அதுல என்னென்ன இந்த டிஃபரண்ட் வெரைட்டிஸ், டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் அதை மட்டும் முதல்ல சொல்லுங்க, அப்புறம் இண்டிவிஜுவலா நம்ம பேசலாம். ரைட் சார். சோ சைக்காலஜில 4 இருக்கு சார். ஓகே, 4மே ரிட்டன் தான் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் கால்ட் WAT, வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட். ஓகே சார், இதுல வந்து ஒரு வார்த்தை வந்து 15 செகண்ட்ஸ் பவர் பாயிண்ட்ல டிஸ்பிளே பண்ணுவாங்க சார். சரி, ப்ரொஜெக்டர்ல டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகே, இந்த 15 செகண்ட்குள்ள ஒரு சென்டென்ஸ் எழுதணும் சார். நம்ம அதை பார்த்துட்டு இதுல என்னன்னா 15 செகண்ட்ஸ் இஸ் நாட் only ஃபார் அப்சர்விங் சார். அப்சர்வ் பண்ணிட்டு எழுதி முடிச்சிடணும். ஓகே, 15 செகண்ட்ஸ்ல அடுத்த வார்த்தை வந்துரும். ஆல்ரைட், குயிக்கா நம்ம இமிடியேட் ரெஸ்பான்ஸ். அவங்களோட நோக்கம் என்னன்னா சார், நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் தோணுதோ அதை எழுதிடணும். ஓகே, ஸ்விஃப்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, அதுல இவரோட கேரக்டர் அவங்க அசஸ் பண்ணி வந்துரும் சார். அது தானா வந்துரும் சார். சோ அந்த மாதிரி 60 வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. சரி, இந்த 60 வேர்ட்ஸும் நம்ம வந்து 15 மினிட்ஸ்ல அந்த டெஸ்ட் முடிஞ்சிடும் சார். குட். ஃபாலோட் பை SRT, சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து கையிலேயே கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க சார். டோட்டல் டைம் வந்து 30 மினிட்ஸ் சார். ஓகே, 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஆன்சருக்கு, ஒரு ரியாக்ஷனுக்கு. ஓகே, இதுல எப்படி இருக்கும் கொஸ்டின்ஸ் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள்,
யூ ஆர் இன் அ ஜங்கிள் ஓகே அண்ட் இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி ஓகே அண்ட் யூ ஆர் unable டு ரிட்டர்ன் ஹோம் தட் நைட் அப்படின்னு போட்டு டேஷ் போட்டுருவாங்க சார். ஓகே அப்போ நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். ஆல்ரைட் சார் அது மாதிரி ஒரே மாதிரி சிமிலர் கொஸ்டின்ஸ் கூட வரும் சார். இதே யூ ஆர் இன் அ ஜங்கிள் அண்ட் இட் 6 AM இந்த மார்னிங். அது இப்போ ராத்திரிக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும், காலையில் ஒரு சுச்சுவேஷன் வரும் சார். ஸோ அப்போ எல்லா சுச்சுவேஷன்ஸ்க்கும் நம்ம வந்து ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் போக முடியாது சார். அந்த டைம்ல என்ன தோணுதோ படிச்சுட்டு நம்ம மைண்ட் அப்ளை பண்ணி அந்த இடத்துல நான் இருந்தேன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத நல்லா யோசிச்சு தான் எழுத முடியும் சார். இதை வந்து 30 செகண்ட்ஸ்குள்ள நம்ம எழுதணும் சார். இந்த ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ்னு சொல்லுவோம் சார் சிச்சுவேஷன் ரியாக்ஷன்ல மட்டும். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து சயின்டிஃபிக்கா அதை ப்ரிப்பேர் பண்ணது வந்து DIPR, டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரிசர்ச். அவங்க தான் அந்த டெஸ்ட் நடத்துறாங்க சார். ஸோ அதனால அவங்க வந்து உள்ள வந்து ஒரு அர்த்தத்தோட தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாமளும் அந்த அளவுக்கு உட்காந்து டீப்பா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரியாக்ஷன் எழுதணும் சார். இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் TAT, தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் சார். இதுவும் PPDTயும் ஒரே மாதிரி தான் சார். ஆக்சுவலா இதுவும் பர்செப்ஷன், ஒரு படத்தை கொடுத்துட்டு அதை வச்சு நீங்க ஸ்டோரி எழுதலாம். ஆமா சார். பட் இதுல என்னன்னா 11 தெளிவான படங்கள் காமிப்பாங்க. அதுல வந்து ஹேசி பிக்சர் காமிப்பாங்க. 12வது படம் வந்து ஒரு பிளாங்க் பிக்சர். பிளாங்க்னா ஒண்ணுமே இருக்காது சார். சோ அது நம்ம கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆன மாதிரி தான் சார். முன்னாடியே தெரியும் அங்க ஒரு பிளாங்க் வரப்போகுது, நம்ம ஒரு கதையை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலாம். சோ இந்த 11 படங்களும் 30 செகண்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது அந்த நேரத்துல நம்ம பெண்ணை கையில எடுக்க கூடாது சார். ஓகே, நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது இந்த டிசிப்ளின்லாம் ரொம்ப பார்ப்பாங்க சார். நிறைய பேர் அதுக்கே வந்து அவங்க வந்து ஆமாங்க சார் மார்க் குறைக்க மாட்டாங்க சார், வெளியே கூட அனுப்பிச்சிருவாங்க சார். சோ இன்ஸ்ட்ரக்ஷன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ரொம்ப அது ஏதாவது வயலேட் பண்ணா அங்கேயே ஃபெயிலியர் தான். எஸ் சார். சம்டைம்ஸ் வெளில அனுப்பிச்சிருவாங்க, சம்டைம்ஸ் வந்து இதனால மட்டுமே வந்து ரெக்கமெண்ட் ஆகாதவங்களா இருக்காங்க. இது எல்லாமே ஓகே தான், பட் எல்லாமே இந்த வயலேஷன் இருக்கு. இந்த வயலேஷனால டிஸ்குவாலிஃபைட். எஸ் சார், எஸ் சார். ஸோ அதனால அந்த டைம்ல பெண்ணை நமக்கு தொடக்கூடாது சார். 30 செகண்ட்ஸ் பார்த்துட்டு தென் வி ஹவ் டு ரைட் அ ஸ்டோரி ஃபார் 4 minutes. ஓகே, 4 நிமிஷத்துல ஒரு ஸ்டோரி எழுதலாம். இந்த மாதிரி 12 சார், 12 ஸ்டோரி எழுதி முடிக்கணும் சார். இது முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்டா 5 கொஸ்டின் இருக்கும் சார். அதுக்கு பேர் செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட். ஓகே, செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து சார் நான் 20 இயர்ஸ் முன்னாடி 24 இயர்ஸ்க்கு முன்னாடி போனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே கொஸ்டின்ஸ் தான் சார். ஃபர்ஸ்ட், வாட் டு யுவர் பேரண்ட்ஸ் திங்க் அபவுட் யூ? ஓகே, தென் வாட் டஸ் யுவர் டீச்சர் ஆர் பாஸ் திங்க் அபவுட் யூ? நீங்க படிச்சிட்டு இருந்தீங்கன்னா டீச்சர், கரெக்ட், ஆர் ப்ரொஃபசர் பண்றதா இருந்தா பாஸ், வர்க் பண்ற கேண்டிடேட்ஸ் போறதா இருந்தா பாஸ். வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப்? நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? செல்ஃப் அசஸ்மெண்ட். ஓகே, தென் வாட் டு யூ see, where do you see yourself in the future? ஓகே, நீங்க என்னவா இருப்பீங்க? ஓகே, அப்படிங்கிறது ஒரு क्वेश्चन சார். ஓகே, தென் வாட் ஆர் தி திங்ஸ் தட் யூ வாண்ட் டு கரெக்ட் இன் யுவர்செல்ஃப்? நீங்க என்ன மாத்தணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, அப்படின்னு 5 क्वेश्चन இருக்கும் சார். இது வந்து 5 ஸ்டாண்டர்ட் क्वेश्चन சார். இதுல வந்து நம்ம எழுதும்போது சார் நாங்க எப்படி அட்வைஸ் பண்றோம், நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா 5 பாயிண்ட் எழுதியிருக்கேன் சார் ஒவ்வொன்றுக்கும். ஓகே, அதுல 4 பாயிண்ட் பாசிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் என் பேரண்ட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா 4 பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். 5வது வந்து அவங்க நான் என்ன மாத்தணும்னு நினைக்கிறாங்க அதையும் எழுதுவோம் சார். ஓகே, ஓகே, இல்லைன்னா அது ரொம்ப ஃபேக்காக இருக்கும் சார், ஃபேப்ரிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு பேரண்ட் ஒரு கரெக்ஷன், ஒரு கிரிட்டிசிசம் வச்சிருப்பாங்க. அதில் வந்து எது சேஃபோ அதை எழுதலாம். ஸோ இதை தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் சார். கரெக்ட். தென் ஸோ இது முடிச்சோன்னா சைக்காலஜி முடிஞ்சிச்சு சார். ஆக்சுவலாக இது மட்டும்தான் நமக்கு ரிட்டன் சார். இது முடிச்சோன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவோம் சார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வில் பி குரூப் டெஸ்டிங் சார். ஓகே, ஸோ குரூப் டெஸ்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா சார், பார்ட்லி இன்டோர் பார்ட்லி அவுட்டோர் சார். ஓகே, நான் ஒரு டெஸ்ட்டை சொல்கிறேன் சார். ஸோ தே ஸ்டார்ட் வித் குரூப் டிஸ்கஷன். ஓகே, ஸோ குரூப் டிஸ்கஷனில் வந்து சார் இந்த டிஸ்கஷனுக்கும் முதல் நடத்தின டிஸ்கஷன் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இங்கே டாபிக் கொடுத்து அதை பற்றி பேச சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர் பேஸ்ட் டாபிக்ஸ். இப்போ நம்ம 10 மெம்பர்ஸ் உட்காந்துருக்கோம். எஸ் சார், எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எஸ் சார். ஆக்சுவலாக சார் இப்போ ஸ்க்ரீனிங் ஆனது 30 பேர்னு வைங்க, அதில் 10 பேர் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. ஓகே, இந்த ஒரு குரூப்புக்கும் ஒரு GTO இருப்பார், குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர் இருப்பார். அது மூணா பிரிச்சிருவாங்க. அத மிலிட்டரியில இருந்து வந்துருவாங்க சார். அவங்க எல்லாம் வந்து யூனிஃபார்ம் ஆஃபீஸர்ஸ் சார். கரெக்ட், யூனிஃபார்ம்ல தான் இருப்பாங்க அங்க சார். அங்க யூனிஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க சார். ஓகே, ஆக்சுவலி டு கிவ் சம் கான்ஃபிடன்ஸ் and to make it easy for the also in civil dress. ஆமா சார். in fact casualsல வருவாங்க சார். ஜீன்ஸ் அண்ட் டி-ஷர்ட், ஒரு ஏவியேட்டர் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க அப்சர்வ் பண்றது கூட எங்க பாக்குறாங்கன்னு தெரியாது சார். அந்த மாதிரி ரொம்ப கூலா இருப்பாங்க. டார்க் கிளாஸ் போட்டாங்கன்னா ஒரு டி-ஷர்ட் போட்டு உட்கார்ந்தாங்கன்னா யாரை கவனிக்கறாங்கன்னு தெரியாது சார். ஓகே, ரொம்ப கூலா இருப்பாங்க. I thought they'll be in uniform and ஃபார்மலா இருக்கும். அது பண்ண மாட்டாங்க சார். ஆக்சுவலா அது ஏன்னா நாம வந்து ஃபேக் பண்ணுவோம், நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலா பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்றதுனால நேச்சுரலா இருக்கணும் அப்படிங்கிறது. எஸ் சார், எஸ் சார். ஃபார்மலா இருக்க கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி இருப்பாங்க சார். ஓகே, எஸ் சார். ஸோ இந்த GDல சார் 2 டாபிக் கொடுப்பாங்க. each GD is 20 minutes. Group discussion சார். ஒரு GDயும் 20 minutes சார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் டாபிக்கா இருக்கும் சார்.
இன்டர்நேஷனலாக இருக்கும் இல்லை இந்தியன் பேஸ்டு டாப்பிக்காக இருக்கும். செகண்ட் டாபிக் வந்து ஜென்ரல் டாப்பிக்காக இருக்கும் சார். ஜென்ரல் டாபிக் குட் பி எனி திங் சார். லைக் இந்த சினிமா வந்து எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இல்ல சினிமாவில் என்ன நம்ம மாற்றணும், ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள். இந்தியாவுக்கு இன்னைக்கு வந்து என்ன தேவை, நமக்கு வந்து தியேட்டர் தேவையா, பார்க் தேவையா, இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வரும் சார். ஓகே, எஸ் சார். இல்ல நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுல யாரோட பங்கு அதிகமா இருக்கு, ஓகே, ஃபார்மர்ஸா, பொலிட்டிஷியன்ஸா, சோல்ஜர்ஸா, இப்படி வரும் சார். 4 சாய்ஸ் கொடுப்பாங்க சார். ஸோ இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க சார். இது எதுக்கு அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ல ஒரு பையன் டேட்டாவோட ஸ்ட்ராங்கா டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம், பட் ஜென்ரலா ஒரு டாபிக் கொடுக்கும்போது அந்த பையன் அதையும் வந்து டீல் பண்றானா அப்படின்னு பார்ப்பாங்க சார். ஓகே. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டெஸ்ட் சார். இது வந்து இன்டோர் நடக்கும் சார். இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவுட்டோர் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஓகே. அவுட்டோர்ல வந்து அவுட்டோர் குரூப் டாஸ்க் அப்படின்னு இருக்கு சார். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து ப்ரோக்ரஸிவ் குரூப் டாஸ்க், சரி, பிஜிடி, ப்ரோக்ரஸிவ் குரூப் டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க் எல்லாத்துக்குமே சார், இந்த கம்ப்ளீட் குரூப் டாஸ்க் எல்லாத்துக்குமே ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கணும் சார். நம்ம யூனிஃபார்ம் கொண்டு போகணுமா இல்ல நம்ம கொண்டு போகணும் சார். அவங்க வந்து கால் லெட்டர்லயே அத டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து, ஒயிட் பேண்ட் அண்ட் ஒயிட் ஷர்ட், ஒயிட் பேண்ட் அண்ட் ஒயிட் டி-ஷர்ட் preferably சார். ஒயிட் ஷார்ட்ஸ் இன் ஃபேக்ட். girls and boys வந்து ஷார்ட்ஸ் தான் advocated சார். பட் girls can wear track pant also. Yes sir. ஸோ ஒயிட் அண்ட் ஒயிட் மேலே தான் நம்ம செஸ் நம்பர்ஸ் போட்டிருப்போம் சார். ஸோ 10 பேரா இந்த ப்ரோக்ரஸிவ் குரூப் டாஸ்க்கு அனுப்புவாங்க சார். இந்த ப்ரோக்ரஸிவ் குரூப் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து டிகிரி ஆஃப் டிஃபிகல்ட்டி ப்ரோக்ரஸஸ், அதனால தான் ப்ரோக்ரஸிவ் குரூப் டாஸ்க். போக போக கடினமா இருக்கும். எஸ் சார். ஸோ 4 டிஃப்ரெண்ட் டாஸ்க் இருக்கும் சார். 4 தான் இருக்கிறதுலே கஷ்டமா இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து சார் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். நிறைய பேர் மிலிட்டரி அப்படின்னா ஒரு 10 அடி 20 அடியிலேருந்து குதிக்கணும்னு நினைப்பாங்க. பட் இதுல ஹைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி கூட இருக்காது சார். அவ்வளோதான் இருக்கும். ஸோ த அப்ஜெக்டிவ் வந்து அவங்க வந்து 3 கலர் சொல்றாங்க சார். ரெட், ப்ளூ அண்ட் ஒயிட் சார். ஒயிட் அப்படின்னா இன்பவுண்டு சார். அதாவது நாமளும் தொடலாம், நாம கொண்டு போற ஹெல்பிங் மெட்டீரியலும் தொடலாம். ஓகே. ஸோ 3 ஹெல்பிங் மெட்டீரியல் கொடுப்பாங்க. ஒரு பிளாங்க், ஒரு பலகை சார். அதுக்கப்புறம் ஒரு லாக், உருட்டுக்கட்டை மாதிரி சார், ஒரு 6 அடி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கயிறு, ஓகே, ஸோ ரோப். ஸோ இந்த ஹெல்பிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து, ஒரு அப்டக்கல்ல இருந்து இன்னொரு அப்டக்கலுக்கு போகணும். ஸோ ஒயிட் எதெல்லாம் ஒயிட்டா இருக்கோ அது மேல நாம ஹெல்பிங் மெட்டீரியல் வைக்கலாம், நாமளும் நிக்கலாம். ஓகே. எதெல்லாம் ப்ளூவா இருக்கோ அது வந்து ஹெல்பிங் மெட்டீரியல் வைக்க கூடாது சார், நாம வேணா நிக்கலாம். சரி. ஸோ நமக்கு வந்து இன்பவுண்டு, பட் ஹெல்பிங் மெட்டீரியல் வச்சுக்க கூடாது. எதெல்லாம் ரெட்டா இருக்கோ இட் இஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் ஃபார் மென் அண்ட் மெட்டீரியல். அதுதான் சொல்லுவாங்க சார், மென் அண்ட் மெட்டீரியல் தொடக்கூடாது. ஸோ இதுல என்னென்ன சார், எடுத்தோன்னே இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஃபைனலாக என்ன சொல்லுவாங்க, கிரவுண்ட் இஸ் ரெட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிரவுண்ட் இஸ் அவுட் ஆஃப் பவுண்ட். ஸோ நீங்க கிரவுண்ட் மேல கால் வைக்கக்கூடாது, ஹெல்பிங் மெட்டீரியலும் வைக்கக்கூடாது. ஸோ கிரவுண்டு தவிர நீங்க எது மேல வேணாலும் ஏறி இந்த இடத்துல இருந்து, எஸ் சார், அந்த பாயிண்ட்டுக்கு, பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி as a group sir. ஒரு தனி நபர் கிடையாது. தனி நபர்னா சரி இவர் நல்லா பண்ணிட்டாரு இவருக்குன்னு கொடுத்துடலாம். கிடையாது சார், கிடையாது. 10 பேரும் சேர்ந்து பண்ணணும். 10 பேரையும் நீங்க கூட்டிட்டு போகணும் சார். ஆக்சுவலா அப்ஜெக்டிவ் அதுதான். ஸோ ஒவ்வொருத்தரும் இதுல கம்பீட் பண்ணுவாங்க. நம்ம பசங்க எல்லாம் எப்படி கிளியர் பண்ணிருக்காங்கன்னா சார், இது வந்து நேச்சுரலாவே அந்த அபிலிட்டி இருக்கவங்க நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சரண்யா சார், ஓகே, ஹூ இஸ் a lieutenant today. ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து இந்த ரோப் நாட்ஸ் போடுறதெல்லாம் இருக்குல்ல சார், நான் வந்து இன்னொரு பையன் வந்து ஃப்ரம் அ வெல் குவாலிஃபைட் பேக்ரவுண்ட், அந்த பையன் வந்து சார் எனக்கு நாட் போட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஓகே. இந்த பொண்ணு வந்து அந்த கயிறை கூடு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டா சார், போயிட்டு பின்னாடி திருப்பி வந்து அந்த கயிறை கூடு அப்படின்னு சொல்லிட்டு நாட் போட்டா. ஓகே. அப்ப நான் அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன், வில்லேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க சார், அவன் நான் டெய்லி மாடு பிடிச்சி கட்டுறேன் அப்படின்னா. ஓகே சார். ஸோ அதனால ஓரளவுக்கு எக்ஸ்போஷர் இருந்தாவே போதும் சார், இதெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. காமன் சென்ஸ் சார். ரெண்டாவது இனிஷியேட்டிவ் சார். இனிஷியேட்டிவ் அதாவது நிக்க கூடாது, ஏதாவது செஞ்சிடணும். எஸ் சார், எக்ஸாக்ட்லி, ஏதாவது பண்ணிடணும். எக்ஸாக்ட்லி சார். இப்போ ஒன்றும் இல்லை சார், ஐ ஜஸ்ட் கிவ் திஸ் எக்ஸாம்பிள். இப்போ இங்க நமக்கு கரண்ட் போனோன்னு உடனே எந்திரிச்சு யூபிஎஸ் எங்கன்னு தேடுறவன் அவன் தான் சார் ஆஃபீஸர். அவன் இல்ல உடனே ஈபியை கூப்பிடுங்க, பாசிட்டிவ் ஏதாவது ஒன்று பண்ணணும். எஸ் சார், ஏதாவது ஒன்று பண்ணணும். பிரச்சனை என்ன, அதை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். எக்ஸாக்ட்லி. ஐயோ ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்காரு. எக்ஸாக்ட்லி. ஓகே. எஸ் சார். ஸோ அது மாதிரி சார் இந்த அபிலிட்டில இருந்தாவே போதும் சார், இதுக்கு தனியாக ட்ரைனிங் எடுக்க வேண்டியது இல்லை. அஃப்கோர்ஸ் அங்கே என்ன எப்படி இருக்கும், என்ன மாதிரி அப்டக்கல்ஸ் இருக்கும், எப்படி கலர்லாம் இருக்கும், ஒரு எக்ஸ்போஷருக்காக தான் நான் எங்ககிட்ட வரணும் சார். ஸோ இந்த 4வது வந்து ரொம்ப டஃபாக இருக்கும் சார். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குரூப்பை யார் கூட்டிகிட்டு போகிறா. ஸோ இதில் பேசிக்காக நாங்கள் என்ன அசஸ் பண்ணுறோம்னா சார், யார் லீடர், யார் ஃபாலோவர், ஓகே, யார் அப்சர்வர். ஓகே. லீடர் என்ன பண்ணுவாங்கன்னா லீட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. ஒரு பாயிண்ட்லயும் ஐடியா கொடுத்து புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி
கூட்டிட்டு போவாங்க சார். ஓகே. ஃபாலோவர் வந்து ஒன்றும் பண்ண மாட்டான் சார், லீடர் சொல்றதை செஞ்சுட்டு இருப்பான். ஸோ அவன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஆக்டிவா பண்ற மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கும், பட் சொந்தமா அவன் எதுவுமே பண்ண மாட்டான். பட் அவனுக்கு சான்ஸ் இருக்கா இங்க செலக்ஷன் ஆகிறது? இல்ல சார், ஆக்சுவலா ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சான்சஸ் இல்ல சார். ஒரு ஸ்டேஜ்ல எப்படியாவது ஒரு லீடர்ஷிப் எடுத்து அவரும் ஒரு லீடர் ஆனாட்டார்னா சான்ஸ் இருக்கு. அதாவது சார் பாதி ஐடியா நம்ம கொடுக்கணும், பாதி ஐடியா இன்னொருத்தர் கொடுக்கலாம். நம்ம கான்ட்ரிபியூஷன் அங்க இருக்கு, நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா இருக்கணும் சார். பட் ஃபுல்லாவே இன்னொருத்தர் கொடுத்துருந்தாருன்னா தென் ஹி இஸ் அ லீடர். இந்த அப்சர்வர் வந்து எதுக்குமே ஆகாது சார், பிகாஸ் அவங்க வெறும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஐடியாவும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க முன்னாடியும் போக மாட்டாங்க சார், அப்சர்வ் பண்ணிட்டே உட்காந்துருப்பாங்க. இது இந்த ப்ரோக்ரஸிவ் குரூப் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் இதுலயே வந்து 3 டைப் இருக்கு சார் ஆக்சுவலா. பிஜிடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாஃப் குரூப் டாஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே. இதுல ஒண்ணும் இல்ல சார், 10 பேர் இருக்கும்போது ஒரு பையன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு பாக்குறது ப்ரோக்ரஸிவ் குரூப் டாஸ்க். ஹாஃப் குரூப் டாஸ்க்ல பாதியா பிரிச்சா 5 பேரா பிரிச்சா அதே பையன் இந்த 5 பேர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு பாப்பாங்க. பட் இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அது பண்றாங்க சார் ஆக்சுவலா. ஏன்னா நிறைய பேர் சார் 10 பேர்ல கொஞ்சம் கஷ்டப்படுவான், 5 பேரா இருக்கும்போது ஈஸியா இருக்கும் சார் அவனுக்கு. பட் ஆனா அப்போ இதுலயும் கன்சிஸ்டன்டா அதுலயும் கன்சிஸ்டன்டா இருந்தானா அந்த பையனை வந்து அவங்க நோட் பண்ணி வைப்பாங்க. இவ்வளவுதான் சார். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் குரூப் டாஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கு சார். இது எல்லாமே ஒரே மாதிரி தான், எல்லாமே குரூப் டாஸ்க் தான், எல்லாமே குரூப் டாஸ்க் ஒரே மாதிரி தான் சார். ஒரு பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் A டு பாயிண்ட் B போகணும். இதுல என்ன சார் மெயினா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிரவுண்டை தொடக்கூடாது, மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுலயும் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு சார், அது டீடைல்டா சொல்லுவாங்க சார். அண்ட் முக்கியமா வந்து இந்த ஸ்டார்டிங் லைன் அண்ட் ஃபினிஷ் லைன் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க சார். அதாவது நீங்க சைட்ல இருந்து எல்லாம் போக முடியாது, இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு அந்த பாயிண்ட்ல தான் முடிக்கணும். இதுதான் ரூல் சார். சரி. ஸோ இது 3ம் முடிக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், இந்த பையன் முன்னாடி நல்லா பேசியிருக்கான், ஜிடில நல்லா பேசியிருக்கான், பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் குட், பட் ஆக்ஷன்ல இறங்குறானா அப்படின்னு இந்த டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிருவாங்க சார். சில பேர் நல்லா பேசுவாங்க சார், ஆனா ஆக்ஷன்ல இறங்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இதை செக் பண்றது தான் சார் இது. ஸோ இதோட 4 டெஸ்ட் ஆச்சு சார். ஸோ 5வது வந்து கமாண்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க சார். கமாண்ட் டாஸ்க்ன்றது இந்த குரூப் டாஸ்க்ங்கிற குரூப்ல அந்த பையன் எப்படி பர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு. கமாண்ட் டாஸ்க்ங்கிறது அந்த பையனை கமாண்டரா மாத்தினால் நீ தான் கமாண்டர், உனக்கு இது ஒரு டாஸ்க், இது நீ எப்படி சபார்டினேட்ஸ் வச்சு சால்வ் பண்ணுவ அப்படின்னு. இது வந்து ஒரு டிசைடிங் டாஸ்க் டெஸ்ட்னே நாங்க சொல்லுவோம் சார். காரணம் என்னன்னா ஆல்ரெடி அவர் ஜட்ஜ் பண்ணிருப்பார் சார் எந்த பையன் நல்லா பண்றான் அப்படின்ட்டு, அவருக்கு தான் சான்ஸ் கொடுப்பாரு. அந்த பையனுக்கு அதிகமா டிஃபிகல்ட்டி கொடுப்பாரு சார். மத்தவங்களுக்கு எல்லாம் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு டெஸ்ட் வச்சுட்டு அனுப்பிச்சிருவாங்க. சோ இங்க என்ன பண்ணுவாங்க, வேலையை கொடுத்து உங்க டீம் வச்சு நீங்க அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒவ்வொருத்தரையும் தனியா கூப்பிட்டு you are the commander, this is the task in front of you. நீ 3 பேர் இல்ல 4 பேர் அது சாய்ஸ் சார், நீ செலக்ட் பண்ணிக்கலாம். நீ வந்து இது சால்வ் பண்ணு, எவ்வளவு டைம் வேணும் நம்ம கிட்டே கேட்பாங்க சார். இது எல்லா டாஸ்க்லயுமே நம்ம கிட்ட தான் டைம் கேட்பாங்க சார். 5 மினிட்ஸ் வேணுமா 10 மினிட்ஸ் வேணுமா நீங்க சொல்ல நேரம் தான். எஸ் சார், நம்ம சேஃபா வந்து அதிகமா சொல்லலாம் சார். அப்புறம் அதுல இருந்து ஒரு 5 நிமிஷம் அவங்க கம்மி பண்ணுவாங்க, 2 நிமிஷம் 5 நிமிஷம் கம்மி பண்ணுவாங்க. இந்த கமாண்ட் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் then there is something called group planning exercise. இது வந்து மறுபடியும் இன்டோர் நடக்கும் சார். ஸோ இதுல வந்து ஒன்றும் இல்லை சார், நம்ம வந்து மிலிட்ரி பிளானிங் பார்த்துருப்போம் சார். ஒரு மேப் இருக்கும், முன்னாடி எல்லாம் 3D டயக்ராம் முன்னாடி வச்சிருவாங்க சார். அந்த மோல்டு இருக்கும் சார். நம்ம பாயிண்டர்ஸ் வச்சிருப்போம், பாயிண்டர்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார். அந்த சிச்சுவேஷனை வந்து எப்படி சால்வ் பண்ண போறோம் ஆஸ் அ டீம் அப்படின்ட்டு. ஆக்சுவல் கிரவுண்ட்ல ஒரு ஆபரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் சார் இது இருக்கும். பட் இதுல கொடுக்கறதுலாம் டிபிக்கலா ஒரே மாதிரி இருக்கும் சார். என்ன மாதிரி இருக்கும்னா, நீங்க ஒரு 10 பேர் ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க வந்து ஒரு பையனுக்கு பாம்பு கடிச்சிருச்சு. 2வது அதே நேரத்துல அங்க இருக்க ஒரு வீட்டுல தீ பிடிச்சிருச்சு. தென் பக்கத்துல இருக்க ஹைவேல 2 பஸ் மோதி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட், 20 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீங்க ஆமா சார், நீங்க 10 பேர் இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க இப்படின்றதுதான் இருக்கும் சார். சோ அப்போ நீங்க எப்படி இதை பிளான் பண்றீங்க? இப்போ இதுல மெயினா சார் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டிபிக்கலா ஈவன் நார்த் இந்தியால இருந்து சீசன்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே இந்த 10 பேரை பிரிச்சு நீ அங்க போ, நீ 4 பேர் இங்க போ அப்படின்னு இந்த தமிழ் படத்துல வர மாதிரி பண்ணுவாங்க சார். பட் ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா சார், நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன ரிசோர்சஸ் இருக்கு, அப்புறம் அடிஷ்னலா அந்த ஏரியால என்ன ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ சப்போஸ் ஒரு கார் இருக்கு, நம்ம காட்டுல இருக்கோம், அப்போ கார் வந்து நீங்க காட்டுல வந்து ஓட்ட முடியாது சார். அப்படியே ஓட்டுறதா இருந்தாலும் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ சப்போஸ் ஆஸ்பத்திரிக்கு அந்த பாம்பு கடிச்ச பையனை கூட்டு போகணும் அப்படின்னா எந்த ரூட்ல கூட்டு போறீங்க? ஒரே ஒரு ஆளு அவனை கார்ல கூட்டு போகலாமா, 2 வீலர்ல கூட்டு போகலாமா? 2 வீலர் இருந்தா 2 வீலர்ல கூட்டு போகலாம். ஸோ அப்போ போகும்போது எந்த ரூட்டு, அந்த ரூட் வந்து ஆஃப் ரோடு மட்டி டெரெயினா இருக்கு அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு போக முடியும்?
ஸோ நிறைய பேர் 60 கிலோமீட்டர் போட்டுருவாங்க சார். அது ஆக்சுவலாக ஆவரேஜ் கிடையாது, டாப் ஸ்பீடு சார். கரெக்ட். ஸோ இப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஸோ ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டைம் இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் டைம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து சார் அந்தந்த டைமுக்கு நம்ம ரீச் ஆனாதான் அந்த பர்டிகுலர் சேலஞ்சு டாஸ்க்கை முடிக்க முடியும் சார். அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இதில் 3ஆ பிரிப்பாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து எழுதணும், இந்த பிளானை எழுதணும். அதுக்கப்புறம் அந்த பிளானை டிஸ்கஸ் பண்ணணும் சார். இதே 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 அப்ஜெக்டிவ் தான் சார். அப்ஜெக்டிவ் இஸ் டு குரூப்பாக ஒரு ஃபைனல் பிளான் கொண்டு வரணும் சார். ஸோ அதுக்கு 20 நிமிஷம் கொடுப்பாங்க சார். அப்புறம் அந்த ஃபைனல் பிளானை ஒரு ஆள் வந்து நாமினேட் பண்ணி அவர் வந்து he will present to the officer, GTO-க்கு present பண்ணுவார் சார். ஸோ டிப்பிக்கலாக ஒரு ஆப்ரேஷனை எப்படி ஒரு கமாண்டர் ப்ரெசென்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு பாயிண்டர் கொடுத்து ஒரு போர்டில் நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, எப்படி பண்ணணும் சார். இதில் அவங்க நேராக பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லை ஒரு கேமரா மூலமா? கேமரா நேராக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க சார். அந்த அசஸிங் ஆஃபீஸர், குரூப் டிஸ்கஷன் ஆஃபீஸர். எஸ் சார். அவருக்கு என்ன பேரு? குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர். குரூப் GTO வந்து அங்கே இருந்து எல்லாருமே அப்சர்வ் பண்ணுவார். அங்கேயே உட்காந்துருப்பார் சார். ஒரு ஓரமாக உட்காந்துருப்பாரு. கண்டிஷன் மட்டும் இல்லை சார். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் அங்கே அப்படின்னா, வி ஷுட் நாட் லுக் அட் தி ஆஃபீஸர். ரூல்ஸே அங்கே சொல்லியிருப்பாங்க. அவரை பற்றி at any point of time you should not divert your attention to the officer. ஓகே. ஃபைனலாக அதை நாமினேட்டட் பர்சன் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க சார். இதில் வந்து நாமினேட் ஆனாதான் செலக்ட் ஆவீங்க அப்படிலாம் இல்லை சார். ஸோ ஒரு ஆள் வந்து இந்த குரூப் ஆக்டிவிட்டியை ஒரு ஆள் போய் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, அவருக்கு தான் செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா இல்லை இங்கே மீதி உள்ளவங்களுக்கு? சார் அவருக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ரெண்டு காரணம் சார். ஒன்று வந்து இந்த குரூப்பை வந்து அவரோட பிளான் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க, அவரால் தான் இந்த குரூப்பை ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. மூணாவது, அவரும் வந்து இந்த சான்ஸுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றாரு, ஒரு ஆஃபீஸர் மாதிரி கம்பீரமா நின்று ப்ரெசென்ட் பண்றாரா இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பயந்து ஐயோ குரூப் தெரியாதனமா நம்ம நாமினேட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இது இட் கேன் கோ அகேன்ஸ்ட் யூ as well as ஃபார் யூ சார். ஓகே. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சார், இதுல வந்து யாரோட ஐடியாஸ் குரூப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ கரெக்ட் அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் குரூப் பிளானிங் எக்ஸசைஸ் சார். இது முடிச்சதுக்கு அப்புறம் தென் வி ஹேவ் ஆப்ஸ்டக்கிள்ஸ் சார். இனிமேல் தான் ஆப்ஸ்டக்கிள்ஸே வருது. ஸோ ஆப்ஸ்டக்கிள்ஸ்ல ரெண்டு டைப். குரூப் ஆக்டிவிட்டி தான் எல்லாமே குரூப் ஆக்டிவிட்டிஸ். இந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ்ல வந்து ஒன்று வந்து இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி சார், ஒன்று குரூப் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டிக்கு பேர் இண்டிவிஜுவல் ஆப்ஸ்டக்கிள்ஸ். இண்டிவிஜுவல் ஆப்ஸ்டக்கிள்ஸ் சார். இதுல வந்து 10 ஆப்ஸ்டக்கிள் கொடுத்துருப்பாங்க சார். 10க்கும் மார்க் இருக்கு சார். I'll give you some examples சார். ஸோ ஒரு பர்மா பிரிட்ஜ் இருக்கும் சார். அதுக்கப்புறம் ஒரு டார்சன் ஸ்விங் சார். ரொம்ப பெருசா இருக்காது, சிம்பிளா இருக்கும் சார். ஒரு 10 அடி 15 அடியில இருக்கும் சார். அதுக்கப்புறம் ஒரு கமாண்டோ வாக்னு ஒன்று இருக்கு சார். அது ஒரு 15 அடியில இருக்கும் சார். இந்த பக்கம் ஏறி நேரோ பீம்ல நடந்து போய் மேல நின்றுட்டு அவங்க ஏதோ ஒரு கேப்ஷன் சொல்லுவாங்க சார். அதை நம்ம சத்தம் போட்டு சொல்லிட்டு கீழே இறங்கி வரணும் சார். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் சார். அந்த அப்டக்கல் நம்பர் 1க்கு 1 மார்க், 2க்கு 2 மார்க். இதை 10ஐயும் வந்து 3 நிமிஷத்துல முடிக்கணும் சார். சில பேர் வந்து 10 முடிச்சுட்டு 2வது ரவுண்டு கூட போவாங்க சார். தே வெரி அத்லெட்டிக், வெரி. அப்படி பண்ணலாமா? பண்ணலாம் சார். நீங்க 3 நிமிஷத்துல எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். சில பேர் ஓடணும் சார், ஃபுல்லாவே ஓடணும். நம்பர் 1 முடிச்சுட்டு உடனே அடுத்து நம்பர் 2, நம்பர் 3 ஆர் எனி ஆர்டர் யூ வாண்ட் முடிச்சலாம். ஓடணும்னா குயிக்கா முடிச்சலாம். எஸ் சார், எனி ஆர்டர் யூ வாண்ட். ஓகே. பட் சார் இதுல அவங்க கவனிக்கிறது ஆனா நாட் யுவர் பிசிக்கல் அபிலிட்டி. அவங்க கவனிக்கிறது உங்க சைக்காலஜி தான். ஸோ அவங்க என்ன கவனிக்கிறாங்க சார், நீங்க ஒன்னும் டேக்கிள் பண்ணும்போது எவ்வளவு ஃப்ரீயா இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கீங்களா, பயத்தோட இருக்கீங்களா, அண்ட் கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கு. எஸ் சார், கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, அண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி. ஒரு சேலஞ்சிங்கான பர்சன் முதல் எடுத்தோன்னா 10 மார்க் வாங்கலாம் அப்படின்னு 10th ஆப்ஸ்டிக்கிளுக்கு போவான். ஓகே. ஆனா ரொம்ப பயப்படுறவன் நம்பர் 1ல இருந்து போவான் சார். ஸோ இது மாதிரி சார். அப்புறம் சப்போஸ் நீங்க இதுல நிறைய விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு சார். ஏன்னா நம்ம ஸ்பீடா பண்றதுனால எங்கேயா ஸ்லிப் ஆகி லைட்டா மேஜர் இன்ஜுரிஸ்லாம் ஒன்றும் வராது சார். ப்ரூசஸ் வரும். இந்த கயிறுல எல்லாம் வந்து டார்சன் ஸ்விங் எல்லாம் பிடிக்கும் போது ஆமாங்க சார், எஸ் சார், தோல் உரியும் சார். கரெக்டா கிரிப்பா பிடிக்கலன்னா எப்படி பிடிச்சாலுமே கொஞ்சம் உரியும் சார். ஸோ அதுக்கெல்லாம் அட்டென்ஷன் கொடுக்குறானா இல்லை அதை கண்டுக்காம சம்டைம்ஸ் ஜிடிஓ சொல்லுவார் யூஆர் ப்ளீடிங் அப்படிங்குவாரு. அவன் வந்து நோ ப்ராப்ளம் சார்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இதெல்லாம் பார்ப்பாங்க சார். பேசிக்காக அங்கே சைக்காலஜி சின்ன ஒரு ப்ராப்ளம்னா கூட கம்ப்ளைண்ட் பண்ணாம எஸ் சார் டேக்கிங் இட் இன் இட்ஸ் ஸ்ட்ரைட். ஓகே, எக்ஸாக்ட்லி சார். ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக ஃபிட்டாக இருக்கணும் சார். ஏன்னா ஓரளவுக்கு மசில்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து எதையும் பிடிச்சி தொங்க முடியும். அதுக்கப்புறம் வந்து லைட் வெயிட், நல்ல ஸ்டாமினா இருக்கணும் சார். பாடி வெயிட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஸ்கூல்ல இருக்கும்போது விளையாடணும், ஓடணும். எஸ் சார். அதுக்கு இந்த மாதிரி என்டிஏ போகணும்னா தே ஷுட் டு ஆல் திஸ். ஃபிசிக்கல் எக்சர்சைஸும் பண்ணணும் சார். ஆக்சுவலாக புஷ் அப்ஸ், புல் அப்ஸ் எல்லாம் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். எஸ் சார்.